சில பேருக்கு பெரியார் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வெறுப்பு எதன் அடிப்படையில் ஏற்பட்டதுன்னா, திராவிட கட்சிகளின் மேல இருக்கக்கூடிய கோவத்தால, அதிகாரத்தை பகிர்ந்தளிக்காத அந்த கோவத்தால, பெரியார் மேல அந்த வெறுப்பை உமிழ்றீங்க. இதை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? முடியாது கண்டிப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய பார்வையில் இருந்துதான் நான் தந்தை பெரியார பார்க்கிறேன். அப்படிதான் நம்ம பார்க்கணும். தந்தை பெரியாருடைய கருத்தை, உழைப்ப முழுசா படிச்சு அந்த கருத்துல உண்மை இருக்கா இல்லையான்னு தான் நாம நம்பணும், விமர்சிக்கணும், பேசணும். தந்தை பெரியாரை பற்றி படிக்காமலோ அல்லது அவரை பற்றி தெரிந்து கொள்ளாமலோ பொத்தாம் பொதுவா பேசக்கூடாது. அப்படி பேசுற ஆள் நானும் கிடையாது. இந்த பக்கத்துல இருந்து தந்தை பெரியாரை பேசக்கூடிய இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சில தோழர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க தந்தை பெரியாரை ஏன் பெருசா பேசலன்னு கேக்குறாங்க. நான் தந்தை பெரியாரை பேசாமல் கிடையாது, பேசியிருக்கிறேன். பாபா சாஹிப் அம்பேத்கர் அதிகமா தேவைப்படுகிறார் என்பதனால் பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி அதிகமாக பேசுகிறேன். தந்தை பெரியாரை பற்றி போதுமான அளவுக்கு அவர் சார்ந்த இயக்கங்களே சரியா பேசல. குறிப்பா உண்மையான வரலாறு பெருசா பேசல. அது உண்மைதானே? சும்மா பொத்தாம் பொதுவா பேசுறாங்களே தவிர அவர் என்ன மாதிரியான உழைப்பை செய்தார், எதை நோக்கி அவர் பயணம் பண்ணாருன்னு தமிழக மக்களுக்கு இன்னைக்கு எடுத்துரைக்காம தானே இருக்கிறாங்க. தந்தை பெரியார் என்பவர் புத்தரின் கொள்கைகளை தான் தமிழ்நாட்டுல பரப்பினார். அம்பேத்கரினுடைய சிந்தனைகள் தான் அவர் புத்தகங்களாக எழுதினார், தன்னுடைய எழுத்துக்களாக அவர் பரவலாக்கினார். இதுதான் உண்மையான வரலாறு. ஆக அந்த அளவுல தான் நாம தந்தை பெரியாரை புரிஞ்சுக்கணும். எந்த விமர்சனமாக இருந்தாலும் செய்யுங்க, வேணான்னு சொல்லல. தந்தை பெரியாரை அவருடைய ஆரம்பம் முதல், அவருடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து கடைசி வரை அவருடைய கருத்துக்களை படிச்சுட்டு அதன் மீது நாம விமர்சனம் பண்ணணும், வைக்கணும், தவறு கிடையாது. ஆனா படிக்காம வைக்கக்கூடிய விமர்சனம்ங்கிறது தவறு. அதுதான் எல்லாருக்கும் பொருந்தும். படிச்சுட்டு நீங்க விமர்சனம் வைங்க அப்படின்றத இதன் மூலமா நான் தெரிவிச்சு